வணக்கம் தோழர்களே. அண்ணாமலை வந்துட்டு லண்டன் கிளம்பிட்டாரு. அவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்துட்டு மாநில தலைவர் பதவி தங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு பொறுப்பு மாநில தலைவர் பதவியாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் கனவு கண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் நடக்கும். ஆனால் அண்ணாமலை போகிறதுக்கு முன்னாடி எப்படியும் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் எப்படியாவது தேசிய தலைமையோடையும் அதிமுகவோடையும் பேசி மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணியை வர வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு லண்டன் கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா அவர் கொளுத்தி போட்ட விஷயம், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்த பேசிய பேச்சுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அநாகரிகமாக இருந்தது. ஒரு மேடையில் ஒரு தலைவன் எப்படி பேசணும் அப்படின்றதுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த பொறுப்புன்றதே இல்லாமல் கேடுகட்டத்தனமாக ஒரு இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட பேச்சாளர்கள் போல பேசியிருந்தார். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தற்கூரி அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. ஆனால் உலகத்துக்கே தெரியும் 1967 சத்ரபதி சிவாஜி காளிகாம்பாள் கோயிலை வந்து சாமி கும்பிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய தற்கூரி யாருன்றது கேட்டாக்கா சின்ன குழந்தை கூட எழுந்திரிச்சு வந்துட்டு அண்ணாமலைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அண்ணாமலையோட அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும். அப்படிப்பட்ட நபர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேக்கிலார் எழுதின கம்பராமாயணத்தை படித்தவருனாக்கா நம்மளுடைய அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கக்கன் அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்த செய்திகளை எல்லாம் படித்து வைத்திருந்த அதிமேதாவி. அப்படிப்பட்ட இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி குறித்து ரொம்ப தாறுமாறாக பேசுனாங்க. இது குறித்து தமிழிசை சவுந்தரராஜன்ட்ட செய்தியாளர் கேட்கும்போது இல்லை மாற்றுத் தலைவர்கள் குறித்து இவ்வளோ மோசமாக விமர்சிக்கக்கூடாது அப்படின்லாம் வந்துட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய கருத்தை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே கொஞ்ச நாளாக வந்துட்டு தமிழிசைக்கு மேலே எப்படி வந்துட்டு அவங்கள பாஞ்சு கொதறலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தேன். இந்த அண்ணாமலையோட டயப்பர் வார் ரூம் பாய்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவனுங்க திரும்பவும் வந்துட்டு அவங்கள தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதையும் வந்துட்டு என்னன்னாக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வெளிப்படையாக சொல்லிட்டு எப்போ நான் இப்படி சொன்னதுனால உடனே நான் அண்ணாமலைக்கு எதிராக கருத்து சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்கன்னு அதே ப்ரெஸ் மீட்லேயே சொன்னதுக்கு அப்புறமேட்டும் தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குறித்து அண்ணாமலையோட வார் ரூம் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆபாசமாக பதிவு போடுற வேலைகளை ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடியே தான் என்ன பேசுனா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுனாங்க அப்படின்ற எல்லா வீடியோவையும் பார்த்தீங்கன்னாக்கா முழுசாகவே வந்துட்டு டெல்லியோடைய பாஜக தலைமைக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. குறிப்பாக அமித்ஷா அவர்களுக்கு எல்லாமே நோட் போட்டு நீங்கள் சொன்னது இம்மி பேசாமல் செஞ்சு முடிச்சுட்டா அப்படின்ற மாதிரி லெட்டரை கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க. ஏன்னாக்கா அண்ணாமலையோட போக்கை வச்சு எல்லாத்துக்கும் வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அண்ணாமலையை வந்துட்டு இப்படியெல்லாம் பேச சொல்லி தூண்டி விடுறதே ஒன்று அமித்ஷாவும் நரேந்திராவும் தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லாமலே இருக்குது. ஏன்னாக்கா அதிமுகவோட கூட்டணியில் இருந்த வரைக்குமே பாஜகவுக்கு ஓரளவு சப்போர்ட்டிவா எல்லாமே இருந்தாங்க. அதிமுகவோட கூட்டணியில இருந்திருந்தாக்கா குறைஞ்சது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு எம்பியாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு கடந்த முறை மாதிரி ஜெயிச்சு எடுத்துக்கலாம், அதை வச்சுக்கிட்டு ஏதோ கொஞ்சமாக அறுவடை பண்ணிடலாம்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதிமுக கூட்டணி வந்துட்டு கலந்து கட்சி. அது மட்டும் இல்லாமல் அதிமுக கூட்டணியிலேருந்து கலந்து கொண்டது நரேந்திராவுக்கு மிகப்பெரிய கடுப்பாயிடுச்சு. அதனாலதான் இப்பொழுது அமித்ஷாவுடைய டேபிள்ல அவருடைய இடது கை பக்கம் கிட்டத்தட்ட அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பிள்ளைகள், அதாவது எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி போன்றவர்களுடைய ஊழல் அடங்கிய ஃபைல்கள் எல்லாமே அவருடைய கை பக்கத்திலே இருக்காம எந்த நேரத்திலையும் இவர்களை ஈடிய வச்சு, அது குறிப்பாக 2026 தேர்தல் வரதுக்கு முன்னாடி இவர்களை எப்படியாவது மிரட்டி மீண்டும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வர வைக்கணும், அதுவும் கூட்டணிக்குள்ளே இவரை டம்மியாக்கி வைக்கணும் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு அதிமுக காலி பண்ணுற வேலையை வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்பொழுதும் அதிமுக சுதாரிக்கலைன்னா இதாடும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள்லாம் எங்கே மீண்டும் போய் இப்படியெல்லாம் பேசி சமாதானப்படுத்தி மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி வர வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரியான கேவலமான வேலைகளை அண்ணாமலை அவர்கள் வந்து பண்ணியிருக்கிறாரு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை வந்துட்டு எப்படி லண்டன் போறாரு, அதுலேயும் இன்னும் சில பேச்சுக்கள்லாம் வந்துட்டு இருக்குது. என்னன்னாக்கா அண்ணாமலையுடைய முக்கியமான சொத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா விற்கப்பட்டு அதெல்லாம் பணமாக்கப்பட்டு வேறொரு இடத்துக்கு மாற்றப்படுறதெல்லாம் தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அண்ணாமலை வந்துட்டு எண்மண் எண் யாத்திரை இதெல்லாம் நடத்தின மூலயமா கலெக்ட் பண்ண பணம் எல்லாம் கிட்டத்தட்ட வந்து சேஃபாக வந்துட்டு இப்போ லண்டனில் வந்துட்டு கொண்டு போய் முதலீடு பண்ணுறதுக்காகவும் கூடிய சீக்கிரம் உங்கள் குடும்பமே லண்டனில் செட்டில் ஆக வைக்கிறதுக்கான வேலையை பார்க்குறதுக்காக இப்போ அண்ணாமலை அங்கே போயிட்டுருக்காரு அப்படின்ற தகவல்லாம் வருது. ஏன்னா அண்ணாமலை வந்துட்டு
உலகத்தில் இல்லாத படிப்புகளை தேடி தேடி படிக்கிறது போல் காட்டிகிட்டு இருக்காங்க. மக்களுடைய அரசியலை ஒருத்தர் அரசியலை கற்றுனா மக்களோட சமமாக நின்று கற்றுக்கிட்டாலே போதும். அரசியல் பண்ண ஏற்கனவே அமெரிக்காவில் போய் உலக அரசியல் படிக்கிறேன்னு சொன்னவர் இப்போ லண்டனுக்கு போய் உலக அரசியல் படிக்க போகிறாரம்மா. நீ என்னத்தை படித்தாலும் உலகத்திலே மிகப்பெரிய தற்கூரி நீதான்றது எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரியும் போது இதெல்லாம் தேவையில்லாத வேலையாக இருக்குது. இந்த அண்ணாமலையோட இடத்துல வந்து என்னென்னா ஆகஸ்ட் 30 வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இங்கே இருக்க கட்சி பாஜகவாகட்டும் தேசிய தலைமையாகட்டும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த தலைவர் பதவியிலேருந்து எல்லா பதவி காலமும் முடிய போது புதிய தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும். ஆனால் இப்போ இருக்க சூழலில் அரசியல் திறனாய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா 2026 தேர்தல் முடிகிற வரைக்கும் அண்ணாமலையை மாற்றுவதற்கு தேசிய தலைமை இது வரைக்கும் தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அது ஒரு படம் இருக்கும்போது தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்துட்டு தனக்கு வந்துட்டு எப்படியும் மீண்டும் பதவியை கொடுத்துருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்த அவங்கள ராஜினாமா பண்ண வச்சு தென் சென்னையில் போட்டி போட வச்சு மண்ணை கவ விட்டுட்டாங்க. எப்படியும் வந்துட்டு தங்களுக்கு பதவியை கொடுத்துருவாங்கன்னு நினச்சாங்க. அதே போல் தான் குஷ்பு அவர்களும் அண்ணாமலை விட்டு அடுத்து நாம் தான் வந்துட்டு லூசுத்தனமாக பேசி மக்களோட திசை திருப்பி அரசியல் பண்ண முடியும், அதெல்லாம் நமக்கு பதவி கொடுப்பாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் கனவு கண்டுட்டு இருந்தாங்க. அந்த கனவுலெல்லாம் மண்ணை வாரி போட்டாங்க. அதே போல் சரத்குமார் அவருக்கும் அந்த எண்ணம் இருந்ததுனால தான் அவரை கட்சியெல்லாம் கலைச்சிக்கிட்டு அட்லீஸ்ட் பிஜேபியில் ஒரு மாநில தலைவர் ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இன்னும் பல பேர் வந்துட்டு தங்களுக்கு அந்த பதவி கிடைக்குன்னு சொல்லிட்டு டெல்லியில் பலவிதமான மூவ்களை பண்ணிட்டு இருந்தாங்க. அது எதுவுமே இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ்லேருந்து போன அக்கா விஜயதாரணி அவர்களை பொது மேடையில் புலம்புன்னு புலம்பியிருந்தாங்க. விளவங்கோடு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இருந்த வரைக்கும் வேறு யாருமே வந்துட்டு எம்எல்ஏவாக நிற்க விடக்கூடாதுன்றதுக்காக ஏகப்பட்ட லாபிகளை வந்து விஜயதாரணி அவர்கள் வந்து பண்ணாங்க. அதுக்காக அவங்க எல்லா விதமான கட்சி தலைமையை மிரட்டுற அளவுக்கு எல்லா விதமான வேலைகளையும் செஞ்சு இது பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் ஓரளவுக்கு நல்ல மரியாதையோடு வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் போயிட்டு பொது மேடையில் பிச்சை எடுக்காத குறையாக எனக்கு ஒரு பதவியை கொடுங்க, எம்எல்ஏ பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டேன், பார்த்து போட்டு ஒரு பதவியை கொடுங்க அப்படின்னு கெஞ்சுற அளவுக்கு விஜயதானுடைய நிலைமை வந்துடுச்சு. அது பொது மேடையில் பதவி பிச்சை கேட்குற அளவுக்கு விஜயதானுடைய நிலைமை வந்துடுச்சு. ஏன்னாக்கா அண்ணாமலைக்கு ஏன்னாக்கா விஜயதானி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை அவர்கள் முன்னிலையில் கட்சியில் சேரல அப்படின்ற கோபம் அண்ணாமலைக்கு இருக்குது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் விஜயதானிக்கு அந்த பதவின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு எந்த பதவி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்ல. அதே மாதிரி விஜயதானியும் டெல்லியில் போயிட்டு பொன்னார் மூலியமாக பாஜகவில் சேர்ந்ததுனால ஏற்கனவே பொன்னார் மேலே வந்துட்டு அண்ணாமலை ரொம்ப காண்டில் இருக்கிறாரு. பொன்னாரும் அண்ணாமலை மேலே வந்து ரொம்ப கடுகடுப்பில் இருக்கார். ஏன்னா பொன்னார்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதத்தில் வந்துட்டு கொஞ்சமாவது நாகரிகமான அரசியல் பண்ணக்கூடிய நபர். அப்படிப்பட்ட அந்த நபரையோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தரங்கெட்டு போய் அப்படிப்பட்ட அவரையே வந்து பார்த்தீங்கன்னா பொது மேடையிலேயே பெருசு நீ ஓரமாக போ அப்படின்ற ரேஞ்சுக்கு பொது மேடையில் வெளிப்படையாக நீங்கள்லாம் கட்சிக்கு என்ன செஞ்சீங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் கட்சி வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கன்னியாகுமரி நடந்த ஒரு பொது மேடையில் அப்படியே பேசுகிறார் அவரை வச்சுக்கிட்டு. அப்படிப்பட்ட பொன்னாருடைய உதவியோட தான் விஜயதானி காங்கிரஸில் இருந்து பிஜேபியில் போய் சேர்ந்துருக்காங்கன்னொடனே அண்ணாமலைக்கு அதெல்லாம் பிடிக்கல. விஜயதானி அவர்களும் சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு பொன்னார் பேரை சொன்னதும் அண்ணாமலையோட பேரை சொல்லாததெல்லாம் ரொம்ப இதாக இருந்தது. அண்ணாமலை முன்னாடியே அந்த மேடையில் வந்து விஜயதானி தனக்கு பதவி கொடுங்கன்னு சொல்லி கேட்டதும் அவங்க வந்துட்டு எதை பற்றி எந்த ஒரு விஷயமும் பேசலை. அப்படின்றத விட என்னன்னாக்கா இவ்வளவுக்கு காங்கிரஸில் இருக்கும்போது கெத்தாக இருந்த நீங்கள் இன்னைக்கு வெத்துத்தனமாக போயிட்டு ஒன்றுமில்லாத அண்ணாமலை கிட்ட எல்லாம் பதவி பிச்சை கேட்குற அளவுக்கு விஜயதானி வந்துட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியாது. விஜயதானிக்கு மட்டும் இல்லை, அக்கா தமிழிசை அவர்களுடைய அரசியல் அறிவுக்கு முன்னாடி அண்ணாமலையெல்லாம் வெறும் சாதாரண ஒரு மனுஷன், சாதாரண ஒரு சின்ன புல்லு மாதிரி. அப்படிப்பட்ட அவனுக்காக வந்துட்டு இவர்கள் பயந்து போய் எப்போ நான் அண்ணாமலைக்கு எதிராக பேசிட்டேன்னு நீங்களாம் ஏதாவது ஒன்று மாற்றி பேசுறாதீங்கப்பா அப்படின்னு கதற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. குஷ்பு அவர்கள் சொல்ல வேணும். அவங்க வந்து அவங்களுக்கும் அண்ணாமலைக்கும் பெரிய விஷயம் இல்லை. 2 பேருமே தற்கூறிகள்லையும் படு மோசமான தற்கூறிகள். அதனால் குஷ்புக்கும் அந்த ஆசையெல்லாம் இருந்திருக்குது. அதனால தான் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை வந்துட்டு ராஜினாமா பண்ணாங்க. அது கூட வந்து பல விதமான கட்டுக்கதைகளை வந்துட்டு குஷ்பு அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னன்னாக்கா ஒரு கட்சியில் உறுப்பினர் இருக்கிறவர் இந்த மாதிரி தேசிய மகளிர் ஆணையத்தில் உறுப்பினராக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டதுக்கு அப்புறமேட்டா தகவல் அறிவு உண்மை சட்டத்தில் கேள்வி கேட்கப்பட்டதுக்கு அப்புறமேட்டு குஷ்பு அவர்கள் வந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு இப்போ என்னமோ தான் பெரிய தியாகத்தை செய்துவிட்டு கட்சி பணியாற்ற வந்தது போல் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர்களுடைய நடிப்பெல்லாம் இதாகாது. எது எப்படினாலும் சரி
அண்ணாமலையோட கேடுகட்ட அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்றதான் மக்கள் எல்லாத்தையும் வெளிப்படையாக தெரியுது. அதனால் ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா பாஜக தேசிய தலைமை 2026 தேர்தல் வரைக்குமே அண்ணாமலையை வந்துட்டு மாநில தலைவர் பதவியில் வந்து மாற்றுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்றதும், அண்ணாமலை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக டம்மியாக்கப்படுவார்கள், காலி செய்யப்படுவார்கள் அப்படின்றது வெளிப்படையாகவே தெரியுது. ஏன்னா அமித்ஷா வந்துட்டு தமிழிசைய ஆந்திராவில் பொது மேடையில் மிரட்டினது எல்லாத்துக்கும் தெரியும். அதை விட முக்கியம் என்னன்னாக்கா அண்ணாமலை எந்த அளவுக்கு வக்ரம் பிடிச்சோமோ அப்படின்றது கேடி ராகவனோட விஷயத்தில் அவன் எந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி கேடி ராகவனை ஹனி ட்ராப்பில் சிக்க வச்சான்றதும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பயன்படுத்தின மதனையும் கட்சி விட்டு காலி பண்ணாங்க. இன்றைக்கி கேடி ராகவனை டம்மி ஆக்கி வச்சிருக்கான் இந்த அண்ணாமலை. அதே போல் ஹெச் ராஜாலாம் எனக்கு இவங்க அரசியலே வேண்டாம்னு சொல்லிட்டு அரசியல் விட்டு ஒருங்கி இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட சூழலை இந்த அண்ணாமலை போன்ற நபர் வந்துட்டு தங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட தேசிய தலைமை நினைக்கிறதுனால 2026 தேர்தல் முடிகிற வரைக்கும் நிச்சயமாக அண்ணாமலையுடைய மாநில தலைவர் பதவிக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சில மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் இல்லை கண்டிப்பாக அண்ணாமலையை மாற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான 4 அணி வந்துட்டு அதுக்கான வேலைகளை டெல்லியில் லாபி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதில் எது ஜெயிக்க போகுது அப்படின்றது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.